செயின் ஸ்நாச்சிங் பற்றி தான் சொல்ல வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். இது கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க அண்ணா தான் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி ஒரு படம்லாம் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி வந்துட்டு சொசைட்டியில் க்ரைம் நடக்குதுங்கிறதுக்கு நமக்கு பெருசாக அவேர்னஸ் கிடையாது. இப்படியெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கா, அதாவது அந்த ராபரி சீன்லாம் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணிடுவாங்களா, தனியாக போகிறப்ப வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது நல்லாவே ஒரு மாதிரி அந்த பயம் காட்டுச்சு. நல்லாவே பயமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சொசைட்டியில் நடக்குமா அப்படிங்கிறது. சேஃபாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நல்ல அவேர்னஸ் தான். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு கேட்டால் தெரியல. இது சொசைட்டி இப்படி தான் இருக்குது. நம்ம அது எந்த இடத்துல இருக்குமோ அதை பொறுத்து தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. நான் அந்த மூவி பார்த்ததில்ல, அதனால் எனக்கு தெரியல. நல்லா வில்லனும் நல்லா பண்ணியிருந்தாரு, ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. க்ரைம் ஸ்டோரி. இப்போ நடக்கிற ராபரிஸ்லாம் வந்து ஒரு ஃபிலிமாக மேக் பண்ணி கேர்ள்ஸ் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சேஃபாக இப்போ வந்து இப்போ கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். லைக் இப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க வந்து இப்போ அதில் வந்து இப்போ அவங்க பண்ண தப்புனால அவங்க நிறைய ஃபேமிலி சஃபர் ஆகிருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நான் வளர்த்த பையன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தப்பு அதெல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் சார். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஆமாம் சார், இதை கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும் சார். நம்ம இனிமேலேருந்து பெண்கள் போனாலும் இது போல் இந்த படத்துலேருந்து நிறைய கருத்துங்கள் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதுவாக இருக்கணும் இனிமேல். தீர்ப்புனா அந்த பார்க்கறதுக்கு அப்பாவி போல் இருந்தார் ஹீரோ. திடீர்னு பார்த்தா இவர் இப்படி தான் பண்ணுவாரான்ட்ட ஒரு திகிலான ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க படத்தை. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் விரும்பி. காமெடியெல்லாம் அவ்வளோ இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப இந்த இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பாதுகாப்பாக என் பசங்க இருக்காங்க. எனக்கும் நானும் என் பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இது போலலாம் என் பையனுக்கும் இதை சொல்லி வளர்க்கணும், என் பொண்ணுக்கும் சேஃபாக இருமான்னு சொல்லணும். அப்படிதான் சார். அதான் ராபர் எப்படி ஒரு வேலை பண்ணுறாங்க, அது பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது, அது என்ன ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம சேஃப்டி நம்ம ஆப்வியஸ்லி இருக்கணும். எப்போவுமே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி மென் விமன் வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். அதை தாண்டி கொஞ்சம் கவர்மெண்ட் சேஃப்டி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டு, கொஞ்சம் லோன்லி ரோட்ஸ்லலாம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சிசிடிவி எல்லாம் வச்சு, மேபி அங்கே ஒரு போலீஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் இட், அவ்வளோதான். இன் த எண்ட் ஹி டிசர்வ்ஸ் இட். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி பண்ணினா தான் வந்துட்டு இந்த சொசைட்டி ஆக்சுவலி ஃபேமிலியிலேருந்து தான் பண்ணினா இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்தால் தான் மாறும். அவங்க வீட்டில் இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்போவுமே எந்த தப்பாக இருந்தாலுமே வீட்டில் இருக்கவங்க கண்ட்ரோல் பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது முன்னாடியே ஆக்சுவலி பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருந்தா, நல்லா வளர்த்திருந்தா வந்துட்டு அந்த மாதிரி ஆயிருந்திருக்க மாட்டாங்க. இல்லை, லேக் ஆகாமல் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கூட லேக் ஆகாமல் இருந்தது. நல்லா மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கதை பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கூட வந்துட்டு போர் அடிக்கவே இல்லை படம். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும், தனியாக போகிறவங்க எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். திருட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா, அவ்வளோதான்.
எந்த தப்பு பண்ணாலும் கடைசியில் எல்லாரும் மாட்ட தான் செய்வாங்க, அது யாராக இருந்தாலும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. புரியல. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே சேஃபாக இருக்கணும், எல்லாருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. எதாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க. ராபர் மூவி பார்த்துட்டு வந்தோம் சார். கதையில் இப்போவும் நடந்துட்டு இருக்க சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்க அந்த செயின் ஸ்நாச்சிங்கை பற்றி எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் அதை அப்படி நடந்தால் எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சால் அவனுக்கு எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்க்ரீன் பிளேயில் அழகாக சுருக்கமாக விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க கதையை. ஓகேங்களா? கதாநாயகன் வந்து மெட்ரோ சத்யா அவர்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. சரிங்களா? ஆமாம் ஆமாம். இதில் என்னென்னா மெட்ரோவில் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். இது வந்து ராபர், அதாவது வழிப்பறி, புரியுங்களா? வழிப்பறியை வந்து எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது வந்து ஸ்நாச்சிங், செயின் அடிச்சுட்டு முகத்தை கூட காட்டாமல் போயிடுவாங்க. இதை தைரியமாக வந்து அவங்க மக்கள்கிட்ட வந்து நிப்பாட்டி அடிச்சுட்டு போவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ஆடியன்ஸ் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட்னால வந்து யாரும் ஃபேமிலியாக வரக்கூடாதுன்னு அப்படின்னா இல்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான் அது. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ராபர் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே வெளியில் வருவாங்க. நான் படம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்துட்டு தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாருமே ஆமாங்க. கண்டென்ட் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும், நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப நம்மளை வந்துட்டு நோட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டு வெளியில் வரப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டர் கொடுத்த ரோல் வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டேனி ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்யாங்கிறவர் வந்துட்டு லீட் ரோலில் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு 100% பண்ணியிருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு அதோட இன்னொரு 10 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு ஸ்நாச்சிங் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இது வந்துட்டு வழிப்பறி, நம்ம ஒருத்தங்க நிற்கிற போது அவங்க கிட்ட மிரட்டி காசு வாங்குறதுக்கு, மிரட்டி செயின் பறிக்கிறது வரைக்கும் வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். லேகெல்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க. காமெடியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்ஷன் படம்னு சொல்லலாம், ஆனால் வந்துட்டு காமெடி, த்ரில்லர், ட்விஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் இருக்குங்க. அம்மா கிளைமேக்ஸ் இல்லைங்களா, அந்த சென்டிமெண்ட் தான் இந்த படத்துக்கான வந்துட்டு உயிர் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்துக்காகங்க. லேகெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா படம் வந்துட்டு கரெக்டான டியூரேஷனில் எடுத்துருக்கனால அந்த லேக் நம்மளுக்கு வந்துட்டு தெரியல.